Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் காம்போவா பார்க்க போறோம். சாஃப்ட்டான சப்பாத்தியும் கூடவே சூப்பரான டேஸ்ட்ல மஷ்ரூம் கிரேவியும் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா இதே போல் அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். சப்பாத்திக்குன்னு இல்லை, பூரிக்குமே அதே போல் தான் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாவை. பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி மூடி வச்சிட்றேன், அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கழித்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் மண்ணுன்னா நிறைய இருக்கும், அதனால் வாஷ் பண்ணுறப்ப நல்லா பார்த்து வாஷ் பண்ணுங்கள். 2-3 டைம் கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு தண்ணி சேர்த்துட்டு நான் அதே போல் தான் இன்றைக்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லா மஷ்ரூமையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வேணும்னா 4 கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு நல்லா கிரேவியாக திக்காக கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பெரிய சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயமே நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் மஷ்ரூம் கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா இருக்குங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியை ஏன் 4 கட் பண்ணுறேன்னா, நம்ம தக்காளியை அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால தான் 4 கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் மட்டும் அப்படியே வதக்கி செய்ய போகிறோம், அதனால் மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பூண்டு தோல் எடுத்துட்டு நல்லா உரித்து எடுத்துக்கிறேன். பூண்டையும் இஞ்சியும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதிலிருந்து நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே ஜார்லேயே தக்காளி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளார என்னுடைய ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க, சப்பாத்தி தேய்ச்சி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு அவங்க தான் சப்பாத்தி தேய்க்கிறாங்க. பாருங்கள் எப்படி செய்யணுன்னு. நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். சென்டராக எண்ணெய் லைட்டாக விட்டுட்டு கூடவே கோதுமை மாவு லைட்டாக சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறாங்க. 2ஆக மடிச்சுட்டு கீழே இருக்க கார்னரை மேலே இருக்க கார்னர் கூட வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு கூடவே மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே போல் செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா லேயராக சப்பாத்தி சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளார நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேனில் நல்லா 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க.
கூடவே ஸ்டார், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம் போல். அது வரலும் வெயிட் பண்ணலாம். சப்பாத்தி தேய்ச்சிட்டே இருக்காங்க. நான் கிரேவி செஞ்சுட்டு இருந்தேன். பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக வதங்கியிருக்கு. இன்னமும் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் மஷ்ரூம் கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்குங்க. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும்னா தண்ணினா எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். அதனால் தண்ணினா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடுறேன். மூடி போட்டு மூடிடலாம். இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் மஷ்ரூம். நான் எதுவும் தண்ணினா சேர்க்க கிடையாது. மஷ்ரூம் நல்லா குக் ஆகிற வரலும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக நான் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். தோசை தவா வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டு திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக எழும்புதுன்னு சப்பாத்தி. அவ்வளோதாங்க. நல்லா சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம மஷ்ரூம் கிரேவியை சப்பாத்திக்குன்னு இல்லை, தோசை, இட்லி, பூரி இது கூடனா வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.